ஸோ ஆக நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சோம்பலாக இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும். 8ல் ராகு இருக்கிறது அதிர்ஷ்டம். நிறைய விஷயங்களில் சாதித்து காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு போட்டி இருக்கும்ல, அந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வந்து மனசில் இருக்கும். பட் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, அந்த கிரீடம் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சில தடங்கல்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விநாயகப் பெருமானுடைய அம்சம் அவங்களுக்கு வரும். ஒன்று எங்கே சுற்றினா அருகம்புல் தான் சார், இன்னொன்று எருக்கலம் செடி, நான் எங்கே போனால் வெள்ளை எருக்கும் செடி வந்துடுது, அதிசயமாக இருக்கே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் இருக்குது. கடகராசி அன்பர்கள் இந்த வருஷத்தில் எதையும் சுலபமாக வெற்றி கொண்டரலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் இருக்கக்கூடாது. தருவிடத்தம் போடணும். அதுக்கு இன்னும் நிறைய விஷயத்தை செயல்பட்டால் வெற்றி உண்டு. கடகராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய மகத்துவமான வழிபாடு. இது நடுவில் ஒன்று சொன்னேன், அருகம்புல்லும் எருக்களம் சங்கடஹர சதுர்த்தின்னு ஒரு சதுர்த்தி, பௌர்ணமி முடிஞ்சு 4வது நாள் வரக்கூடிய சதுர்த்தி. மற்ற எல்லா வழிபாடும் இருக்குது, எல்லா வழிபாட்டுக்கும் ஒரு பெருமை இருக்குது. ஆனால் மனிதனுக்கு வந்து சங்கடம் மட்டும் ஒரு பெரிய பேங்க்கில் இருக்கிற இது மாதிரி இருக்கும். எதுக்கிட்ட மனசில் ஒரு சங்கடம் இருக்குது சார், இந்த சங்கடத்தை போக்கக்கூடிய சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி. இது கடகராசி என்பர்கள் வழிபட்டு வந்தால் வெற்றி நிச்சயம்.